பொதுமக்கள் தொடர்ச்சியாக புகார் அளித்து வருகின்றனர். இந்த மின்கட்டண பிரச்சனை சமூக வலைதளங்கள் 4வது மாசம் எங்க வீட்டோட கரண்ட் பில் வெறும் 1081 ரூபாய். ஆனா 6வது மாசம் இப்படி எல்லாரும் வந்து எனக்கு இபி பில் ஜாஸ்தி வந்திருக்கு இந்த ஜூலை மந்த் பில்லில். அதுவும் வந்து இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து பவருக்கு வந்த பின்னாடி தான் எனக்கு இபி பில் ஜாஸ்தி வந்திருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நான் 1400 rupees பே பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ 950 rupees தான் பே பண்றேன். எனக்கு அந்த 200 யூனிட் சப்சிடி வந்து கிடைச்சது. ஸோ அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து நாட் ஃபார் சப்போர்ட்டிங் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் நாட் டு எகெயின்ஸ்ட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்இபியோட டேரிஃப் டீட்டெயில் அந்த சப்சிடி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 to 400 வரையும் 4.95 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் 401 யூனிட்லேருந்து 500 யூனிட் வரையும் உங்களுக்கு 6.65 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பர் யூனிட்டுக்கு. அண்ட் 501 யூனிட்ல இருந்து 600 யூனிட் வரையும் உங்களுக்கு 8.80 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பர் யூனிட். அதுக்கப்புறம் வந்து டில் 1000 யூனிட் வரையும் எவ்ரி 200 யூனிட்டுக்கும் ஒன் ரேட் போடுவாங்க. நான் அது இங்க வந்து ரேட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க எந்தெந்த யூனிட் ரேஞ்சுக்கு எந்த பிரைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டாரிஃப் ரேட்டை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்சிடி, எப்படி வந்து அந்த சப்சிடி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு பாத்திரலாம். ஸோ இந்த சப்சிடி வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ல வந்து கால்குலேட் பண்றாங்க. ஒன்னு பிலோ, அதாவது லெஸ் தென் வந்து 500 யூனிட் கன்சியூம் பண்றவங்களுக்கு ஒரு சப்சிடி அண்ட் அபோவ் 500 யூனிட் கன்சியூம் பண்றவங்களுக்கு ஒரு சப்சிடி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஸ் தென் 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு எப்படி வந்து சப்சிடி வந்து கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தலாம். ஸோ 0 to 100 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு பை டிஃபால்ட் வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரையும் உங்களுக்கு 2.60 rupees வந்து பாத்தீங்கன்னா சப்சிடியா உங்களுக்கு கிடைக்கும். ஐ மீன் வந்து டிஸ்கவுண்டா உங்களுக்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் அந்த 100 யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு 260 rupees வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 201 யூனிட்ல இருந்து 500 யூனிட் வரையும் உங்களுக்கு 0.25 பைசா 0.35 பைசா இதுல வந்து லைக் பிட்வீன் இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 100 யூனிட்டுக்கு வந்து ஒரு 25 rupees இல்லைன்னா வந்து 100 யூனிட்டுக்கு ஒரு 35 rupees அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அபோவ் 500 யூனிட் கன்சியூம் பண்றோம் ஃபர்ஸ்ட் 100 யூனிட் வந்து டிஃபால்ட்டா ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த 101 யூனிட்ல இருந்து லைக் எவ்வளவு 500 யூனிட்டுக்கு மேல எவ்வளவு யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த யூனிட் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 பைசாவில இருந்து 0.60 பைசா வரையும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த சப்சிடி கால்குலேஷனை வந்து டீடைல்டா என்னோட பில்லை வச்சு நான் கம்பேர் பண்ணி நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த வேல்யூ மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட மார்ச் மந்த் பில்லு. ஸோ இந்த மார்ச் மந்த் பில்லு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து ஃபெப் எண்டு வரையும் நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கணும் அதுக்கான பில்லு. ஸோ என்னோட ஜனவரி மந்த் பில் அப்ப அவங்க ரீடிங் எடுக்கும்போது 3775 யூனிட் டில் த டேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மார்ச் மந்த் பில் அப்போ அவங்க ரீடிங் எடுக்கும்போது நான் வந்து 4220 யூனிட் வரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 445 யூனிட் வந்து நான் அந்த ஜனவரியிலேருந்து ஃபெப் எண்டு வரையும் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 445 யூனிட்டுக்கு இபி டேரிஃப் டீடைல் படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா 2281 rupees வரும். இதுதான் வந்து டோட்டல் பில்லு. ஸோ இதுல வந்து எப்படி நமக்கு சப்சிடி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னா, சின்ஸ் என்னோட பை மந்த்லி யூட்டிலைசேஷன் வந்து 445 யூனிட் தான், அது வந்து லெஸ் தென் 500 யூனிட்ல வரனால லெஸ் தென் 500 யூனிட் பெனிஃபிட் சப்சிடில வந்து நான் வருவேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 495 rupees வந்து லைக் டிஸ்கவுண்டா வரும். நெக்ஸ்ட் 101 யூனிட்ல இருந்து 200 யூனிட் வரைக்கும் நமக்கு 2.60 rupees வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். விச் மீன்ஸ் 260 rupees. ரிமைனிங் இருக்கிற அந்த 245 யூனிட்டுக்கு 0.25 பைசால இருந்து 0.35 பைசா வரை டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து அதுல 0.26 பைசா வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் எனக்கு 65 rupees வந்து டிஸ்கவுண்டா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் நான் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 820 rupees வருது. ஸோ இதுதான் வந்து எனக்கு டிஸ்கவுண்டா ஐ மீன் வந்து சப்சிடியா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெட் பேயபிள் பில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இந்த சப்சிடி அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா ரிமைனிங் வர வேல்யூ தான் நம்ம வந்து நெட் பேயபிளா, அதாவது நம்ம பில் பே பண்ற அமௌண்ட்டா இருக்கும். ஸோ நான் 1461 rupees வந்து நான் மார்ச் மந்த் பில்லுல வந்து நான் பே பண்ணேன். ஓகே, இப்போ டேரிஃப் டீட்டெயிலும் பார்த்தாச்சு, சப்சிடி வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. அதை வந்து என்னோட மார்ச் மந்த் பில்லை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாவும் போட்டு காமிச்சிட்டேன். ஓகே, இப்போ மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். நான் எப்படி வந்து 1461 rupees பே பண்ணிட்டு இருந்த இடத்துல 950 rupees தான் எனக்கு பில்லு வந்திருக்கு அப்படின்றதுக்கான வந்து ரீசனை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னோட மே மந்த் பில்லு வந்து நான் இங்க அட்டாச் பண்றேன் பாத்துக்குங்க. இதுல வந்து அவங்க ரீடிங்கே எடுக்க வராம அவங்க மார்ச் மந்த்ல வந்து என்ன பில்லு நான் பே பண்ணியிருந்தனோ அதையே வந்து இங்க போட்டிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த பில்ல பாருங்க, இனிஷியல் ரீடிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் இருக்கு, ஃபைனல் ரீடிங்கும் சேம் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இஃப் இன் கேஸ் வந்து நான் மார்ச் ஏப்ரல்ல வந்து நிறைய யூனிட் கன்சியூம் பண்ணியிருந்தாலும் அது வந்து கால்குலேஷன்ல வராது. நான் வந்து மார்ச் மந்த்ல என்ன யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கணும் அதுக்கான பில்லு தான் இப்ப எனக்கு வந்திருக்கு. ஓகே, இப்ப நம்ம கேட்கலாம், இபி ரீடிங்ல என்ன ப்ராப்ளம்னா, இபில ரீடிங்கே எடுக்கல,
த ப்ராப்ளமே. ஸோ இதுல இருந்து தான் ஆக்சுவல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது என்னோட ஜூலை மந்த் பில்லு. இதுல பாருங்க, இனிஷியல் ரீடிங்னு சொல்லிட்டு நான் மார்ச் மந்த்ல வந்து ஃபைனல் ரீடிங், அதாவது 4220 யூனிட் அந்த வேல்யூல இருந்து எடுத்து டில் டேட் வரையும், அதாவது ஜூலை வரையுமே எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கணும், அதாவது வந்து பை மந்த்லி எடுக்காம அந்த 4 மந்த்ஸுக்கும் சேர்த்து நான் எவ்வளவு யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கணும் அந்த வேல்யூ வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 849 யூனிட் வந்து நான் கன்சியூம் பண்ணிருக்கேன் மாரி இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 849 யூனிட்டுக்கு லைக் ஆஸ் பர் டாரிஃப் ரேட் படி 4291 rupees வருது. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் நான் 4 months நான் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து ஒரு யூனிட் போட்டு அதுக்கான கால்குலேஷன் டாரிஃப் ரேட் எல்லாம் போட்டு அவங்க வந்து பில்லு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த அட்ஜஸ்டபிள் அமௌண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, 1400 and something. இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மே மந்த் பே பண்ண பில்லோட அமௌண்ட். ஸோ இந்த சப்சிடி மட்டும் பாருங்க, நான் லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு 800 and some அமௌண்ட் வந்து சப்சிடியா கிடைச்சது. பட் இப்போ வந்து 1900 rupees கிடைச்சிருக்கு. ஸோ இதில் தான் வந்து எனக்கு 200 யூனிட் வந்து டிஸ்கவுண்ட்டும் ஆயிருக்கு. ஸோ நான் எப்படி நான் சொல்றேன் பாருங்க, டோட்டல் யூனிட் கன்சம்ஷன் வந்து 849 யூனிட், அதில் வந்து 445 யூனிட் வந்து மைனஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த யூனிட்கான பில்லை வந்து நான் ஆல்ரெடி வந்து மே மந்த்ல நான் பே பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்கிற யூனிட்டுக்கு நான் வந்து லெஸ் தென் 500 யூனிட்குள்ள வரனால எனக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ கிடைச்சிருச்சு. 990 rupees வந்து எனக்கு அந்த 200 யூனிட்டுக்கு ஃப்ரீ. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு 0.25 பைசாவில் வந்து 0.35 பைசா வரையும் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சது. ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 1054 rupees வந்து சப்சிடியா கிடைச்சிருக்கு. இந்த 820 rupees பிளஸ் இந்த 1054 rupees சேர்ந்து தான் இந்த டோட்டல் சப்சிடி 1800 and some வேல்யூ வந்து நீங்க வந்து இந்த பில்லுல பாக்குறீங்க. ஓகே, இப்ப வரைக்கும் இது கரெக்டா தாங்க இருக்கு. நான் ஈவன் தோ வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த லாஸ்ட் 4 months யூஸ் பண்ணாதனால ஸ்டில் வந்து இந்த 445 யூனிட் மைனஸ் பண்ணியும் எனக்கு வந்து 500 யூனிட் கீழே வரனால நான் தப்பிச்சேன். ஸோ people who all are used so many electronic items in last 4 months, அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா above 500 போயிடுச்சு. ஸோ above 500 யூனிட் பண்ணனால அவங்களுக்கு 200 யூனிட் வந்து கிடைக்கல. அதுவும் இல்லாம as per EB டாரிஃப் படி லைக் எவ்ரி 100 யூனிட்டுக்கும் 200 யூனிட்டுக்கு ஒன் ரேட்டு. ஸோ அவங்க above 500 யூனிட் போறனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட்டு. ஸோ அப்படி போட்டனால தான் நிறைய பேருக்கு வந்து EB பில்லு ஜாஸ்தியா வந்திருக்கு. இது தெரியாம நம்ம பில்லை வந்து ஒழுங்கா பார்க்காதனால எல்லாருமே வந்து கரண்ட் ரூலிங் பார்ட்டியை வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, EB டிபார்ட்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்கு. EB டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா வந்து ரீடிங் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. பட் இந்த மே மந்த் பில்லை பாருங்க, எப்ப வந்து அவங்க ஃபைனல் ரீடிங் எடுத்திருக்காங்கன்னு. அவங்க பவருக்கு வந்து வித்தின் ஃபியூ டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பில்லை ஜெனரேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. நம்ம பில்லு வந்த உடனே நம்ம சேம் அமௌண்ட் தான் வந்து பே பண்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா நாம ரீடிங் எடுத்துட்டு போய் அந்த EB டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிவைஸ்டு பில் வந்து அனுப்புவாங்க. ஸோ இதே போல இன்சிடென்ட் வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் எனக்கு நடந்திருக்கு. நான் வீடு பூட்டிட்டு போயிட்டனால அவங்க வந்து EB ரீடிங் எடுக்க முடியல. அதனால வந்து லாஸ்ட் மந்த் பில்லுல வந்து என்ன அமௌண்ட் போட்டிருந்தானோ அதே அமௌண்ட்டை வந்து என்ன பே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நான் ரீடிங் நோட் பண்ணிட்டு போய் EB டிபார்ட்மெண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து அப்டேட் பண்ணி ரிவைஸ்டு பில் வந்து எனக்கு வந்தது, நான் பே பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து ரீடிங்கை நோட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ரிவைஸ்டு பில் கொடுத்துருப்பாங்க. பட் இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவில் வந்து நம்ம மாட்டனால இப்போ வந்து நாம சஃபர் ஆயிட்டு இருக்கோம். பட் நெக்ஸ்ட் பில்லுல இருந்து இந்த இஷ்யூ வராது. ஏன்னா இப்போ ரீடிங் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஜூலை மந்த்ல என்ன யூனிட் வந்து நமக்கு ஃபைனல் ரீடிங்கை வந்து எடுத்திருக்காங்களோ அந்த யூனிட்ல இருந்து நெக்ஸ்ட் 2 monthsக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான பில்லு தான் வரும். நீங்க லெஸ் தென் 500 யூனிட் வந்து யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 200 யூனிட் சப்சிடி வந்து கிடைச்சிடும். இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது, 100 யூனிட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதுதாங்க விஷயமே. இப்படிதான் வந்து எனக்கு 200 யூனிட் கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க லாஸ்ட் 3 times பில்லை வந்து டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி யூ வில் கெட் சம் ஆன்சர் அண்ட் யூ கேன் கொஸ்டின் டு தி EB டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவங்க வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. பட் வித் ப்ரூஃபோட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் so many people. So thanks for watching this video. See you all in next video. So until then, bye from Pradeep. Bye.